வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். திமுகவுக்கு வயிற்றெரிச்சல், சி.வி. சண்முகம் திடீர் பரபரப்பு பேட்டி. இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்பொழுது அதிமுகவின் மாபெரும் கூட்டணியை பார்த்து திமுகவுக்கு வயிற்றெரிச்சல் ஏற்பட்டுள்ளதாக சி.வி. சண்முகம் விமர்சித்துள்ளார். அதாவது, முரசொலி மாறனை இலக்காக இல்லாத அமைச்சராக ஒரு வருடம் வைத்திருந்த போது திமுகவிற்கு பாஜக நல்ல கட்சியாக தெரிந்ததா என்று கேள்வி பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் எழுப்பியிருக்கிறார். மேலும் கச்சத்தீவை காங்கிரஸ் விட்டு கொடுக்கும்போது எதிர்ப்பு தெரிவிக்காத திமுக இப்பொழுது கச்சத்தீவை மீட்க வேண்டும் நாடகம் ஆடுவதாகவும் பார்த்திங்கன்னா சி.வி. சண்முகம் சாடி பேசியிருக்கிறார். மேலும் எங்கள் கூட்டணியை பார்த்து பயப்படுறாங்க, வயிற்றெரிச்சல் வந்து விட்டது அப்படின்றத குறிப்பிட்டு சொல்கிறார். காரணம் என்னவென்றால், தற்பொழுது பார்த்திங்கன்னா தாவேகா அதிமுக கூட்டணி அமைக்க போகிறது அப்படின்ற பேச்சுக்கள் வலுவாக எழுந்திருக்கு. ஏன்னதான் பார்த்திங்கன்னா அதிகாரப்பூர்வமாக பாஜக அதிமுக கூட்டணியில் இருந்தாலும் கூட தாவேகா இணைந்தால் பெரும் விதத்தில் ஆதரவு கூடிவிடும். ஏன்னா தொடர் தோல்வியை அதிமுக சந்தித்து வருகிறது. இதனால் இவங்க தாவேகாவுடன் கூட்டணி அமைச்சால் கண்டிப்பாக மிகப்பெரிய அளவில் பார்த்திங்கன்னா வெற்றி பெறலாம். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இவங்க பலவீனமாக இல்லாத இருக்கக்கூடிய எல்லா தொகுதிகள்லேயும் பார்த்திங்கன்னா தாவேகா வந்துச்சுன்னா பெரும்பான்மை என்பது இருக்கும். அதன் பிறகு பார்த்திங்கன்னா திமுகவில் நினச்சி கூட பார்க்க முடியாத அளவிற்கு வெற்றியை அதிமுக தாவேகா கூட்டணி அமைத்து விடும் அப்படின்றதுல உறுதியாக இருக்காங்க. அதனால தான் பார்த்திங்கன்னா இது திமுகவிற்கு வயிற்றெரிச்சலாக இருக்குது அப்படின்றத சூசகமாக சி.வி. சண்முகம் இதன் மூலமாக பார்த்திங்கன்னா விமர்சனமாக முன்வைக்கிறார். மேலும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 120க்கும் மேற்பட்ட தொகுதிகளை கைப்பற்றுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த கூட்டணி அமைச்சால். அப்படி நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றத அரசியல் நோக்கர்கள் விமர்சகர்கள் சொல்கிறாங்க. ஆனால் இன்னும் கூட பார்த்திங்கன்னா கூட்டணி அதிகாரப்பூர்வமாக பார்த்திங்கன்னா வெளியாகலை அப்படின்றதான் யதார்த்தோட உண்மை. ஏன்னா தாவேகா பக்கம் எதுவுமே சொல்ல மாட்டாங்க கூட்டணி இருக்கா இல்லையான்னு. அதிமுகவில் எடப்பாடியே சொல்கிறாங்க கூட்டணி பார்த்திங்கன்னா பேச்சுக்கள் ஆரம்பமாயிருக்கு அப்படி இப்படின்னு. பட் என்ன நடக்கப் போகிறது என்பது மிகவும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்வாக தான் பார்க்கப்படுகிறது. மேலும் இதனைத் தொடர்ந்து தற்பொழுது பார்த்திங்கன்னா அதிமுகவில் உட்கட்சி விவகாரம் ஒரு பக்கம் இருக்குது. ஏன்னா கட்சியிலிருந்து எல்லாரும் பார்த்திங்கன்னா வெளியே இருக்காங்க. முக்கிய அணி ஆளுக்கு ஒரு அணியை பார்த்திங்கன்னா செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இதனால் கட்சிக்குள்ளேயே பார்த்திங்கன்னா பல விதமான பிளவுகள் இருக்குது. அந்த பிளவுகள்லாம் ஃபஸ்ட்டு நீக்கணும். எல்லோரும் ஒற்றுமை ஆகணும். ஒற்றுமை சேர்ந்தால் தான் பார்த்திங்கன்னா கட்சி மிகவும் பலமாக இருக்கும். அதன் பிறகு கூட்டணி வச்சா இன்னும் அதை விட டபுள் மடங்காக பார்த்திங்கன்னா பலம் பெற்று நம்ம பார்த்திங்கன்னா யாரும் அழிக்க முடியாத ஒரு பலத்தை பார்த்திங்கன்னா நாம் பெற்று விடலாம் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் அதிமுக செயல்பட்டு கொண்டிருக்குது. பார்க்கலாம் என்ன நடக்கிறது, என்ன மாதிரியான திருப்பு முனைகள் நடைபெறப் போகிறது என்பதை. மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் மூலமாக தெரிவிங்கள். இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.